வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சீஸ் வழியே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எத்தனை செஞ்சாலும் அத்தனையும் காலியாயிரும். ஏன் நமக்கே இன்னும் 2 சாப்பிட்றத விட இன்னும் 2 சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சோம்பு, சீரகம் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம் கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழன்னு வெந்திருக்கக்கூடாதுங்க. குழன்னு வெந்திருந்தால் நம்ம பிசையும் போது உருண்டை பிடிக்க வராது, பிசு பிசுன்னு கையிலே ஒட்டும். சப்போஸ் அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் குழி பண்ணிவிட்டு துருவின சீஸை இந்த மாதிரி நடுவில் வச்சு மூடிக்கலாம். வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மூடிக்கலாங்க, இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது எல்லாம் வெளியில் வந்துடும். மூடிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு இந்த ஓரங்களையெல்லாம் நல்லா ஷேப் பண்ணி விடலாம். இந்த மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் சிலிண்டரிக்கல் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம். பாருங்கள், இன்னொன்றையும் பண்ணி காட்டுறேன். சீஸே இல்லாமல் கூட பண்ணலாம், ஆனால் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு வெளியில் சீஸ் வராத அளவுக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அடுத்தது நான் கொஞ்சம் தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். இல்லைன்னா ப்ரெட்டை கூட நீங்கள் தோசை பேனில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்தில் இல்லாமல் இன்னும் தண்ணியாட்டம் கலந்துக்கோங்க. ஜஸ்ட்டு கோட்டானா போதும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி மாவில் நனைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா கோட்டிங் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுறதுக்காக தான் இந்த மாவு கோட்டிங் கொடுக்கறது. அப்போதைக்கு சாப்பிட எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மீதி அப்படியே டப்பாவில் போட்டு
ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் தேவைப்படும் போது கூட எடுத்து சுட்டுக்கலாம். இப்போ நான் வாணலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா கட்லெட்டுகளையும் உள்ளே எடுத்து போடுறேன். இதை நீங்கள் தோசை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுக்கலாம். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், சீஸ் வெளியே எதுவும் வரல. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இப்போ வெளியே எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்காக நம்ம கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுக்கலாம். நான் முதல்ல சொன்ன போல் எத்தனை தேவையோ அத்தனை மட்டும் போட்டுட்டு மீதி அப்படியே உள்ளே எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் இதே மாதிரி மாவு கோட்டிங் கொடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி சுட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, சீஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.